முருகனுடைய வரலாறுகள் பலவற்றில் சிறப்புடையது. அவன் தேவர்களுக்கு இடையராது இடையூறு செய்த சூரபதுமன், சிங்கமுகன், பானுகோபன் முதலியவர்களை எல்லாம் கொன்று குவித்து தேவர்களுக்கும் மக்களுக்கும் அருள் புரிந்ததே. அசுரர்கள் என்றால் ஏதோ விகார உருவம் படைத்தவர்கள் என்பது மாத்திரமல்ல, நமது உள்ளத்திலே உதிக்கும் அகங்காரம், காமம், குரோதம் முதலியவைகளைத்தான் உருவகப்படுத்தி அசுரர்கள் என்று கூறப்படுகிறது. இந்த அசுரர்களை தொலைத்து சூரசம்ஹாரம் நடத்துவதற்கு முருகன் அருள் பாலிக்கத்தானே வேண்டும். சூரசம்ஹாரம் புராணங்களில் எல்லாம் ஒரே விதமாக கூறப்படவில்லை. ஏதிலா கற்பம் எண்ணில சென்றன. ஆதலால் இக்கதையும் அனந்தமாம் என்று சொல்லிக் கந்த புராண ஆசிரியரித்தனை கதைகள் அந்த புராணங்களில் இருப்பதற்கு சமாதானம் சொல்லிவிடுகிறார். ஆனால் எல்லோரும் ஒப்புக்கொள்ளும் கதைதான் கந்த புராணத்தில் சொல்லப்படுகிறது. கதை இதுதான். பிரம்மாவின் புத்திரன் தக்கன் முருகனுடைய வரலாறுகள் பலவற்றில் சிறப்புடையது. அவன் தேவர்களுக்கு இடையராது இடையூறு செய்த சூரபதுமன், சிங்கமுகன், பானுகோபன் முதலியவர்களை எல்லாம் கொன்று குவித்து தேவர்களுக்கும் மக்களுக்கும் அருள் புரிந்ததே. அசுரர்கள் என்றால் ஏதோ விகார உருவம் படைத்தவர்கள் என்பது மாத்திரமல்ல, நமது உள்ளத்திலே உதிக்கும் அகங்காரம், காமம், குரோதம் முதலியவைகளைத்தான் உருவகப்படுத்தி அசுரர்கள் என்று கூறப்படுகிறது. இந்த அசுரர்களை தொலைத்து சூரசம்ஹாரம் நடத்துவதற்கு முருகன் அருள் பாலிக்கத்தானே வேண்டும். சூரசம்ஹாரம் புராணங்களில் எல்லாம் ஒரே விதமாக கூறப்படவில்லை. ஏதிலா கற்பம் எண்ணில சென்றன. ஆதலால் இக்கதையும் அனந்தமாம் என்று சொல்லிக் கந்த புராண ஆசிரியரித்தனை கதைகள் அந்த புராணங்களில் இருப்பதற்கு சமாதானம் சொல்லிவிடுகிறார். ஆனால் எல்லோரும் ஒப்புக்கொள்ளும் கதைதான் கந்த புராணத்தில் சொல்லப்படுகிறது. கதை இதுதான். பிரம்மாவின் புத்திரன் தக்கன் ஒரு வேள்வி செய்கிறான். அந்த வேள்வியிலே தன் மருமகன் தாக்ஷாயணியின் கணவன் சிவபிரானுக்கு அழைப்பில்லை. அங்கு அவன் கௌரவிக்கப்படவும் இல்லை. இது தெரியாமல் பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் முதலிய தேவர்கள் எல்லாம் அந்த வேள்வி சென்று எதுகிறார்கள். இது காரணமாக சிவனுடைய அம்சமான வீரபத்திரலா இவர்கள் எல்லாம் தண்டிக்கப்படுகிறார்கள். காணும் காணாததற்கு சூரபதுமன் புடலிய அசுரர்களாலே துன்புறுப்பவும்
தொடுகிறார்கள் கிளமழுது. தங்கள் துயரம் தாங்க முடியாமல் சிவபிரானிடமே சென்று முரளிடுகிறார். சிவபெருமானும் அவர்கள் துன்பத்தை நீக்க ஒரு குமாரனை தருவதாக வாக்களிக்கிறார். சொன்ன சொல்லை காப்பாற்ற தன்னுடைய 5 திருமுகங்கள் 100 அதோ முகமும் கொள்கிற 6 திருமுகத்தில் உள்ள 6 நெற்றி கண்களில் இருந்து 6 பொறிகள் கிளம்புகின்றன. அந்த பொறிகளை வாயு ஏறிச் சென்ற அக்னியிடம் கொடுத்துவிட்டு பற்றிக் கொள்கிறார். பங்கியும் அந்த பொறிகளின் கமை தாண்டோடு தந்தையிலும் அந்த இந்த பொறிகளில் சரவண பொய்களில் கொண்டு சேர்க்க